BBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ராஜதந்திரிகள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மக்கள் நலனை மையப்படுத்திய சகல ஜனநாயக நடவடிக்கைகளுக்கும் அவசியமான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயார் என்கிறார் சஜித் பிரேமதாச. இலங்கை எனும் அன்பான குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். 2024 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க 1968 நவம்பர் மாதம் 24 தேதி கலேவல தேவஹுவ பிரதேசத்தில் பிறந்தவர். சோசியலிச மாணவர் சங்கத்தின் செயற்பாடுகளில் தனது பாடசாலை காலத்திலிருந்தே இணைந்து கொண்ட அவர் 1987 இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு எதிரான மாணவர்களின் போராட்டங்களில் முக்கிய இடத்தை பிடித்தவர். 1992 அவர் கணித பிரிவில் உயர்தரம் கற்று பௌதீக பிரிவில் களனி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானார். களனி பல்கலைக்கழகத்தை தமது தேசிய அரசியலின் தாயகமாக மாற்றிய அவர் 1995 பௌதீகவியல் பட்டம் பெற்றார். 1997 ஜேவிபியுடன் அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்த அனுரகுமார திசாநாயக்க சோசலிச மாணவர் ஒன்றியத்தின் தேசிய அமைப்பாளராகவும் ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அனுரகுமார திசாநாயக்க 1998 ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். 2000 முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க ஆரம்பம் முதலே முக்கிய அரசியல் பிரமுகராக திகழ்ந்து வந்தவர். 2004 பொதுஜன ஐக்கிய முன்னணியுடன் இணைந்து ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கீழ் மீண்டும் பொது தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க குருநாகல் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். அந்த அரசாங்கத்தில் விவசாயம், காணி, நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். ஜேவிபியின் முன்னேற்றத்திற்காக பாரிய பணியை ஆற்றிய அனுரகுமார திசாநாயக்க 2014 அதன் தலைவராகவும் பதவியேற்றார். 24 வருடங்களாக பாராளுமன்றத்தில் செயற்பட்ட அரசியல்வாதிகளில் ஒருவராக இருந்த அனுரகுமார திசாநாயக்க 2018 எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளராகவும் தெரிவு செய்யப்பட்டார். ஜேவிபியின் தலைமையில் தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கி 2019 ஜனாதிபதி தேர்தலில் முதல் தடவையாக போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்கவால் குறித்த தேர்தலில் 3% வாக்குகளையே பெற முடிந்தது. எவ்வாறாயினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து தேசிய மக்கள் சக்தியின் கருத்தை ஸ்திரப்படுத்த அயராது உழைத்த அனுரகுமார திசாநாயக்க மாற்று அரசியல் சித்தாந்தத்தை பிரபலப்படுத்தி இந்த ஆண்டு மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அதற்காக மக்கள் வழங்கிய வாக்கின்படி அவர் தற்போது வெற்றி பெற்றுள்ளார். ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அனுரகுமார திசாநாயக்க. இந்திய தலைமையின் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மக்கள் ஆணையை வென்றதற்காக அவருக்கு வாழ்த்துக்களையும் இந்திய தூதுவர் தெரிவித்தார். நாகரீக இரட்டையராக தமது இரு நாட்டு மக்களின் செழுமைக்காக உறவுகளை மேலும் ஆழப்படுத்த உறுதி பூண்டுள்ளோம் எனவும் இந்திய தூதுவர் தெரிவித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ராஜதந்திரிகள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் அவர் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. இலங்கை மக்கள் தமது ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்கு நாமும் வாழ்த்துகிறோம் என பதிவிட்டுள்ளார்.
இதேவேளை இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிகோ கொசிகி ஹிதேகி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதில் அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற அவர் எதிர்பார்த்துள்ளார். இலங்கை மக்கள் தமது தலைவரை தெரிவு செய்வதில் இலங்கையின் ஜனநாயக செயற்பாட்டில் தீவிரமாக பங்கு பற்றியமைக்காக தாம் வாழ்த்து விரும்புகிறோம். அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மக்களின் தலைமையிலான புதிய நிர்வாகத்துடன் பொருளாதார மற்றும் சமூக இலக்குகளை அடைவதற்கும் எமது வலுவான உறவை அடைவதற்கும் ஜப்பான் தயாராக இருக்கும். இலங்கையிலும் ஜப்பானிலும் தலைவர்கள் மாறினாலும் எங்களுடைய நட்பு வலுப்பெற்றது என்பது வரலாறு. இலங்கையில் இம்முறை நடைபெற்ற தேர்தல் கடந்த காலத்தைப் போலவே புதிய பக்கங்களிலும் புதுப்பிக்கப்பட்ட நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பின் கதைகளால் நிரப்பப்படும் வகையில் எமது உறவின் பக்கம் திரும்பும் என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்திய தலைமைத்துவத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மக்களின் ஆணையினை வென்றமைக்காக பாராட்டுக்களையும் தெரிவித்தார். பல நாகரீக ஒற்றுமைகளை கொண்டுள்ள இரட்டையராகவும் எமது இரு நாடுகளினதும் மக்கள் செழுமைக்காக உறவுகளை மேலும் வலுவாக்க உறுதி பூண்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமிழ் தலைவர்களும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி சிறந்த முன்னேற்றகரமான நகர்வாகும். நாம் எந்த வேட்பாளரை ஆதரிப்பதென ஆராய்ந்த போது சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இல்லாத பல விடயங்கள் அனுரகுமார திசாநாயக்கவின் விஞ்ஞாபனத்தில் இருந்தன. அதேபோன்று அவர் அரசியலமைப்பில் உள்ளவாறு மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவதாகவும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை குறித்து கலந்துரையாடலாம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். எனவே அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் முன்னெடுக்கக்கூடிய இவ்வகை நடவடிக்கைகளுக்கும் நாம் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். தமிழ் தேசிய பிரச்சனையை பொறுத்தமட்டில் இனி வருங்காலங்களில் இது பற்றி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேசுவோம். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் அவர் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாக இருக்கிறது என புலட் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் குறிப்பிட்டார். இலங்கை தீவின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ள தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாட்டின் அரசியல் பொருளாதார தளம்பல் நிலைகளை சமன் செய்வதில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு செயலாற்ற தயாராவதை போன்று ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளையும் உணர்ந்த மக்கள் தலைவராக இனவாதமற்ற இலங்கை தீவை உருவாக்கும் அரசியல் கூருணர்வு மிக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் ஈழத்தமிழர்களின் அடிப்படை உறுத்துக்களை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சி மலரும் என்ற எதிர்பார்ப்போடு தங்களின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எனது வாழ்த்தினை கூறும் அதேவேளை அவரால் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் முன்னெடுக்கக்கூடிய மக்கள் நலனை மையப்படுத்திய சகல ஜனநாயக நடவடிக்கைகளுக்கும் அவசியமான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்து கொண்ட சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024 ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் 9வது நிறைவேற்றதிகாரமுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு என்னுடைய வாழ்த்தினை கூறிக்கொள்கிறேன். எனது நாடு தற்போது முகம் கொடுத்திருக்கும் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு அவசியமான சக்தியும் தைரியமும் அவருக்கு கிட்ட வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என்றும் குறிப்பிட்டார். இந்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் தற்போது உங்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் மக்களை மையப்படுத்திய ஜனநாயக ரீதியிலான தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அதற்கு அவசியமான முழுமையான ஒத்துழைப்பை ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறது என்றும் அவர் கூறினார். அதேபோன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் என் மீதும் என் தரப்பினர் மீதும்
நாம் முன்வைத்த கொள்கையின் மீதும் நம்பிக்கை வைத்து எமக்காக வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இந்த தேர்தலை சுதந்திரமானதும் அமைதியானதுமான முறையில் நடத்துவதற்கு பங்களிப்பு செய்த தேர்தல்கள் ஆணைக்குழு, போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர், சுயாதீன கண்காணிப்பாளர்கள் உள்ளடங்கலாக சகல தரப்பினருக்கும் நன்றி கூறுகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை எனும் அன்பான குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவான அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விசேட உரையொன்றின் மூலமே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: வணக்கம் அன்புள்ள குடிமக்களே, 2024 செப்டம்பர் 21 நடைபெற்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் தமது தீர்மானத்தை வழங்கியுள்ளனர். எனவே அவர்களின் தீர்மானத்துக்கு மதிப்பளித்து நாட்டின் செயற்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு அந்த ஆணையின்படி நாம் செயற்பட வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மிகவும் கொந்தளிப்பான நேரத்தில் ஒரு திவாலான நாட்டையும் சரிந்த பொருளாதாரத்தையும் கைப்பற்றினேன். சவாலை எதிர்கொள்ள யாருக்கும் தைரியம் இல்லாத நேரத்தில் நான் அதனை எதிர்கொண்டேன். சரித்திரம் என் தோளில் சுமத்திய பொறுப்பை நான் வெற்றிகரமாக முடித்தேன். 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் எனது தாய் நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்க முடிந்தது. எனது அரசியல் வாழ்க்கையில் எனது நாட்டிற்காக நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இது என்று நான் நம்புகிறேன். நான் நாட்டை பொறுப்பேற்ற போது பணவீக்கம் 70% இருந்தது. ஆனால் நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அதை 0.5% குறைக்க முடிந்தது. நான் ஆட்சிக்கு வந்தபோது 20 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த அந்நிய கையிருப்பை 5.7 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தினேன். அமெரிக்க டாலருக்கு எதிராக 380 ரூபாயாக இருந்த இலங்கை ரூபாவின் பெறுமதியானது 300 என்ற வலுவான மற்றும் உறுதியான தொகையை இறங்குவதை என்னால் உறுதிப்படுத்த முடிந்தது. மேலும் நான் பொறுப்பேற்ற போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதிர்மறையாக 7.3% இருந்தது. ஆனால் என்னால் அதை நேர்மறையாக 2.3% அதிகரிக்க முடிந்தது. அதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். நாட்டின் வருங்கால சந்ததி எனது வரலாற்று அரசியல் பாத்திரத்திற்கு உரிய மதிப்பீட்டை வழங்குவார்கள் என நான் நம்புகிறேன். இந்த நாட்டின் ஆட்சியாளராக வரலாற்றில் எனது இடம் இன்று அல்ல எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். நான் சரியான பாதையில் சென்று மக்களை பசி மற்றும் தூக்கத்தில் இருந்து காப்பாற்றினேன். புதிய ஜனாதிபதியும் சரியான பாதையை பின்பற்றி மக்கள் எதிர்நோக்கும் எஞ்சியுள்ள பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் என நம்புகிறேன். கடைசியில் இலங்கை என்ற அன்பான குழந்தையை பத்திரமாக நீண்ட தூரம் ஆபத்தான கயிறு பாலத்தில் சுமந்து செல்ல முடிந்தது. கயிறு பாலத்தின் இறுதிக்கு அருகில் இலங்கை என அழைக்கப்படும் அன்பான குழந்தையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஒப்படைக்க மக்கள் தீர்மானித்துள்ளனர். ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இருவரும் மிகவும் அன்புடன் நேசிக்கும் இலங்கை என்ற அன்பான குழந்தையை இதோ உங்களிடம் மிகவும் அன்புடன் ஒப்படைக்கிறோம். நான் குழந்தையை சுமந்து சென்ற விதத்தை விட இந்த குழந்தையை பாலத்திலிருந்து மற்ற கரைக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும் என்று நான் விரும்புகிறேன். அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாய் நாட்டிற்கு சேவை செய்வதில் அர்ப்பணிப்புடன் இருப்பேன். நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும், எனக்கு ஆதரவளிக்காத அனைவருக்கும் மற்றும் நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றமைக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. இலங்கையின் வரலாற்றில் இடதுசாரி தலைவர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளமையை வரவேற்பதாகவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. அத்துடன் இடதுசார்த்துவ கொள்கையுடன் நாட்டை மேம்படுத்தி நிர்வாகம் செய்வதற்கும் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் எதிர்பார்த்திருப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.